வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. நாய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சந்தைக்கு புதிய ரக ஃபிட்னஸ் ஸ்மார்ட் வாட்ச் ஒன்று அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம சேனலை பொறுத்த மட்டும் புதுசாக மார்க்கெட்டில் ஏதாவது புதிய கேட்ஜெட் வந்துச்சுன்னா நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். அந்த வகையில் இன்றைக்கி நாய்ஸோட Colorfit Caliber2 இந்த ஸ்மார்ட் வாட்சை அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு பாக்ஸை பிரிக்க போகிறோம், அப்புறமா பிரித்ததுக்கப்புறம் என்னென்ன வசதி தந்திருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ப்ரீஃபாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும். கூடவே ஒரு பெல் ஐக்கன் கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் கொடுக்கும்போது உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் கிடச்சிரும். இனி ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்காக பேக்கை பிரிக்கிறேன். பேக்கை ஓப்பன் பண்ணும்போது டாப்பில் பார்த்தீங்கன்னா வெல்கம் லெட்டர் கொடுத்துருக்காங்க. அம்பாஸ்டரோட ஃபோட்டோவும் அதில் இருக்குது. இந்த வெல்கம் லெட்டரை தவிர இந்த பிராண்டோட ஸ்டிக்கர் ஒன்று தந்திருக்காங்க. அதாவது ஆப்பிள் ஃபோன் நீங்கள் வாங்கும்போது ஆப்பிளோட ஒரு படம் கொடுத்துருப்பாங்க, லோகோவை உங்களுக்கு ஸ்டிக்கரை தந்திருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுடைய ஸ்டிக்கர் ஒன்று தந்திருக்காங்க. அப்புறமா ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. ஸ்மார்ட் வாட்ச் கிட்டத்தட்ட உங்களுக்கு அழகாக இருக்குது, ஹெட்டு பார்க்குறது நல்லாயிருக்கு. அப்புறமா பார்த்துடலாம். இந்த வாட்சை ஒதுக்கி வச்சுருவோம். இந்த வாட்சை தவிர இந்த வாட்சுக்கு சார்ஜ் பண்ணக்கூடிய டேட்டா கேபிள் மேக்னெட் டைப்பில் தான் தந்திருக்காங்க. தென் யூசர் மேனுவல். இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். இனி வாட்சை காமிக்கிறேன். வாட்ச் பார்த்தீங்கன்னா அங்கங்கே லோகோ கொடுத்துருக்காங்க, நாய்ஸோட லோகோ. அதாவது க்ரௌன் பட்டன் பக்கத்துலேயே லோகோ வருது. ஹெட்டு பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகாக உங்களுக்கு இருக்குது. பிளாஸ்டிக் தான் ஹெட் எல்லாமே. ஸ்ட்ராப்பும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்புறமா சுற்றி பார்க்கும்போது அதாவது லாஸ்ட் வீக்கில் 2 வாரத்துக்கு மேலே ஆகுது ஒரியான் வாட்ச். அதில் மக்கள் வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிருக்கிறாங்க. வாட்ச் கட்டினா அந்த மாதிரி வாட்சை கட்டுவேன்னு சொல்லிட்டு அவுட் ஆஃப் ஸ்டாக் எப்போவுமே ஆகிட்டுருக்கும். அந்த மாதிரி இயங்குற மாதிரி விஷயம் ஹெட்டில் வந்து இதில் வரல. ஏன்னா அது மெட்டல் பாடி, இது வந்து பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்க. நாய்ஸோட லோகோ அங்கங்கே கொடுத்துருக்காங்க. பார்க்குறது நல்லா தான் இருக்குது, குறை சொல்ல முடியாது. இதில் மெயினான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. 1.8 இன்ச்சில் 8.3 இன்ச்சில் TFT டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் IP68 ரேட்டிங் தந்திருக்காங்க. அதே மாதிரி பேக்கப் வந்து கிட்டத்தட்ட 10 நாள் நிற்கிது. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். இதை தவிர வாட்ச் ஃபேஸை பொறுத்த மட்டும் டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு 150க்கு மேற்பட்ட வாட்ச் ஃபேஸ் வந்து க்ளவுடில் தந்திருக்காங்க. தேவைப்பட்டால் நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். அதை தவிர்த்து இவங்க டிஃபால்ட்டாக கொஞ்சம் தந்திருப்பாங்க. இன்புல்ட்டாக தந்திருக்கிற வாட்ச் ஃபேஸ் எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. எல்லாமே ஒரு வாட்ச் ஃபேஸ் உங்களுக்கு மோசம்னு சொல்ல முடியாது. எல்லா வாட்ச் ஃபேஸுமே இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாடர்னாக தந்திருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். ரொம்ப ஃபேன்சியாக இருக்குது எல்லாமே. இதில் ஸ்வைப்பிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அக்சஸ் வருது. அதாவது வாட்ஸ்அப்பில் யாராவது மெசேஜ் சென்ட் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். SMS சென்ட் பண்ணாலும் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வருது. அப்புறம் லெஃப்ட் டு ரைட்டு, இடத்துல இருந்து வலதுபுறம் நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது டெய்லி ஆக்டிவிட்டி அன்றைய தினத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கலோரி பேர்ன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் வருது. அப்புறம் கீழே இருந்து மேலே பாட்டம் டு டாப் நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது கண்ட்ரோல் சென்டர் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. பேட்டரி லெவலு, சின்ன மெயினான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே கண்ட்ரோல் சென்டர் மூலிமா நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா ரைட் டு லெஃப்ட் ஸ்வைப் பண்ணும்போது மியூசிக் கண்ட்ரோல்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதில் இருக்குது. சின்ன ப்ரீத்திங் எக்ஸசைஸ், ஹார்ட் ரேட்டு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் செக் பண்ணுறதுக்கு அதை நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் க்ரௌன் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது மெனுக்குள்ளாடி என்டர் ஆகுது. அங்கே பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ஹெல்த் இருக்குது, கிளாக் இருக்குது, ஒர்க் அவுட்டு, ஸ்போர்ட்ஸ் ரெக்கார்ட், வெதர் அப்டேட், மியூசிக், ஃபோனோட மியூசிக் கண்ட்ரோல் ரிமோட், ரிமைண்டர், அப்புறம் ஃப்ளாஷ் லைட்டு, வாட்ச் ஃபேஸஸ், செட்டிங்ஸு, கால்குலேட்டர், இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. நண்பா, இதை ஓவரலாக பார்க்கும்போது டிடிஜியோட சிங்கிள் சர்டிஃபிகேஷன், அதாவது Caliber2க்கு டிடிஜியோட சிங்கிள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குது. இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய்க்குள்ளாடி வரும். இதை தவிர்த்து இன்னும் சிலர் இருப்பாங்க. அதாவது ஒரு வாட்ச் இருக்குன்னா அந்த வாட்ச் எனக்கு கிட்ட மட்டும்தான் இருக்கணும், கடையில் போனாலும் அவ்வளோ ஈஸியாக வாங்க முடியாது, ப்ரீ புக்கிங் பண்ணி தான் வாங்கணும், எனக்கு தேவையான எல்லா வசதியும் அதில் இருக்கணும், இப்படியெல்லாம் நிறைய பேர் விரும்புவாங்க. யூனிக்கான வாட்சை விரும்புவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு டாப்பில் கார்டில் இன்னொரு வீடியோ தந்திருக்கிறேன். அதாவது பெபிளோட ஒரியான்ங்கிற வாட்ச் மார்க்கெட்டில் சக்கை போட்டுருக்கு. எங்கே பார்த்தாலும் அதிக விற்பனை ஆகக்கூடிய வாட்ச்சு. ப்ளஸ் வந்து அந்த வாட்ச் எளிமையாக கிடைக்காது, அது ஒரு விஷயம். ஸோ அப்படியும் ஒரு வாட்ச் நம்ம மார்க்கெட்டில் இருக்குது. அதை தேவைப்படுறவங்க கார்டை பார்த்துக்கோங்க. அது ரொம்ப யூனிக்காக இருக்கும். உங்கள் பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக கையில் காசு இருந்துச்சுன்னா, பெஸ்ட்டாக வேணும்னா, அதாவது ஃபோன் காலெல்லாம் பேசணும், ஃபுல் ஆப்ஷனோட வேணும்னா அந்த வாட்சையும் நீங்கள் பார்த்துட்டு 2 வாட்சில் இந்த வாட்ச் வேணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த மட்டும் இதுக்கு சிங்கிள் சர்டிஃபிகேஷன்
ஒரு எண்ணுக்கு டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. தேவைப்படுறவங்க பார்த்துட்டு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. இந்த வாட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதை பற்றி நீங்கள் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.